அனைவருக்கும் வணக்கம். நம்ம வீடியோ பார்த்துட்டு சென்னை கொளத்தூர்லேருந்து ஒரு கஸ்டமர் நமக்கு கால் பண்ணியிருந்தாங்க. எங்கள் வீட்டுடைய டேப்லேயும் தண்ணி ரொம்ப ஸ்லோவாக வருது, வந்து பார்த்து கொடுங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ நம்மளும் வந்து செக் பண்ணி பார்த்தோம். டேப்பில் எந்த அளவுக்கு தண்ணி வருதுன்னு பாருங்கள். ரொம்ப ட்ராப்பாக தான் தண்ணியே வருது. ஸோ ஒரு சில டேப்பில் மட்டும் தண்ணி கொஞ்சம் பரவாயில்ல வருது. பட் மேக்ஸிமம் நிறைய டேப்பில் தண்ணி ரொம்ப ட்ராப்பாக வருது. ஸோ வாஷ் பேஷன் டேப்பில் தண்ணி எதுலையுமே வரதே இல்லை. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம கிளியர் பண்ணி கொடுக்க போகிறோம். இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் உங்கள் வீட்டுடைய டேப்பில் இது மாதிரி தண்ணி ரொம்ப ஸ்லோவாக வரும்போது ஸோ நாங்கள் தான் வந்து ரெடி பண்ணி கொடுக்கணுமா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் உங்களுடைய ப்ளம்பரை வச்சு கண்டிப்பாக அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியும். அதுக்கான ஃபுல் சப்போர்ட் நம்மளால் கொடுக்க முடியும். பட் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்களே இந்த விஷயத்தை ட்ரை பண்ணாதீங்க. ஸோ கரெக்டான கைட்லைன்ஸ் இல்லாமல் இந்த விஷயத்தை யாருமே பண்ணக்கூடாது. கண்டிப்பாக மோர் தென் 10 இயர்ஸ்க்கு மேலே இருக்கிற பில்டிங்கில் பைப் லைனை கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். ஸோ அந்த பைப்பில் பாருங்கள் எந்த அளவுக்கு டஸ்ட் இருக்குன்றது. ஸோ பைப் ஃபுல்லாகவே நம்மளுக்கு டஸ்ட்டு தான். ஸோ டெய்லி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இந்த தண்ணியில் இந்த அளவுக்கு டஸ்ட் இருக்கும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு ஹெல்த் இஷ்யூஸ்லேருந்து ஸ்கின் ப்ராப்ளத்துலேருந்து நிறைய ப்ராப்ளம் வரதுக்கான வாய்ப்பு அதிகம். ஸோ கண்டிப்பாக உங்கள் வீட்டுடைய பைப் லைனை செக் பண்ணுங்கள். செக் பண்ணிவிட்டு ஸோ அதில் இது மாதிரி ப்ராப்ளம் இருக்க மாதிரினா கண்டிப்பாக க்ளீன் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள். ஸோ நம்ம இந்த பைப் லைனில் உள்ள பிளாக்கேஜை ஃபுல்லாகவே வந்து ஆசிட் வாஷ் பண்ணி தான் நம்ம கிளியர் பண்ண போகிறோம். ஸோ ஆசிட் வாஷ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்கள் வீட்டுடைய பைப் லைன் பிவிசி, யூபிவிசி, சிபிவிசி இல்லைனா பிபிஆர் இதில் எந்த பைப்பாக இருந்தாலும் ஆசிட் வாஷ் நீங்கள் தாராளமாக பண்ணலாம், எந்த இஷ்யூமே இருக்காது. இதுவே உங்கள் வீட்டுடைய பைப் லைன் ஃபுல்லாகவே வந்து ஜிஐ பைப்பாக இருந்துச்சு அப்படின்னா அவுட்டரில் வந்து பிவிசி பண்ணியிருப்பாங்க. பட் கன்சீல்டு பைப் எல்லாமே ஜிஐ பண்ணியிருப்பாங்க. ஜிஐ பைப்பாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஆசிட் வாஷ் பண்ணவே கூடாது. அப்படி பண்ணும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு அதில் லீக்கேஜ் ப்ராப்ளம் வரும். நம்ம இந்த பிளாக்கேஜ் ஃபுல்லாக கிளியர் பண்ணுறதுக்கு டைல்யூட் HCl ஆசிட் நம்ம பயன்படுத்தியிருக்கிறோம். பைப் லைன் ஃபுல்லாகவே நம்ம ஆசிட் ஃபில் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கான சோக்கிங் டைம் கொடுத்துட்டு எல்லா டேப்புமே நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம். டேப்பை நம்ம ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்துருப்பீங்க எந்த அளவுக்கு டஸ்ட்டு வந்ததுன்றது. ஸோ வீடியோவில் நம்ம கொஞ்சம் தான் காமிச்சிருப்போம். ஸோ வீடியோவில் காமிக்க முடியாத டஸ்ட்டு ரொம்ப அதிகமாக இருந்தது. ஸோ எல்லாமே நம்ம ஃபுல்லாக கிளியர் பண்ணிவிட்டு ஸோ பம்ப் வச்சு ஃப்ளஷ் பண்ணி எல்லாத்தையுமே நம்ம எடுத்துட்டோம். ஸோ இப்போ நம்ம டேப்பில் எந்த அளவுக்கு ப்ரெஷர் வருதுன்றதை பாருங்கள். ஸோ ப்ரெஷர் வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்குது. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா செகண்ட் ஃப்ளோரில் இந்த வீடு இருக்குது. இதுக்கு மேலே வந்து டேங்க் இருக்குது. ஸோ இதே கிரவுண்ட் ஃப்ளோராக இருந்துச்சுன்னா கிராவிட்டி ப்ரெஷர் இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ செகண்ட் ஃப்ளோருக்கு ஸோ இந்த ப்ரெஷர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ ஒரு டேப்பை திறந்தால் ஒரு டேப்பில் தண்ணி ரொம்ப ஸ்லோவாக வரும்ன்ற கம்ப்ளைண்ட்டே வராது. ஸோ எல்லா டேப்பையும் நம்ம ஓப்பன் பண்ணாலுமே கூட ஸோ ப்ரெஷர் அந்தளவுக்கு ட்ராப் ஆகலை. ஸோ ப்ரெஷர் வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது. ஸோ எல்லா ஒர்க்குமே நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஸோ ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் ஒரு சில டேப்பில் நம்மளுக்கு வாட்டருடைய ப்ரெஷர் நமக்கு கம்மியாக இருந்தது. ஸோ அது டேப்போடைய ப்ராப்ளம்ன்றதுனால ஸோ கஸ்டமர் எல்லா டேப்புமே புதுசாக மாற்ற சொல்லிட்டாங்க. ஸோ நம்மளும் எல்லா டேப்புமே புதுசாக மாற்றி கொடுத்தாச்சுங்க.